8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை விடுதலாக்கும். விடுதலை விடுதலை இல்லாமல் நிறைய பேர் இன்னும் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. எப்படி சத்தியம் என்ன? தேவனுடைய வார்த்தை. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. வார்த்தையினால்தான் நம்ம எங்க போகணுமோ அங்க நம்ம போறோம். இது நல்ல சபை, இவங்க நல்லா இருப்பாங்க, இவங்க போய் சொல்ல மாட்டாங்க, இவங்க கடவுளுடைய பிள்ளைங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க. அருமையான சிஸ்டர், அருமையான பாடல், தேவனுக்கு மகிமை. ஐயாவுக்கு நல்ல அடிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். ஏன்னா அவெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட நிமித்தம்தான் அவங்க என்ன பண்றாங்க? அநேக கர்த்தருடைய பாடலை பாடி ஆராதனை செய்து அவங்க உற்சாகம் பண்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் கடவுளுடைய படைப்பில், அதாவது தேவனுடைய படைப்பில் அவர் சொல்லுகின்ற வார்த்தை சத்தியமானது. அப்படிப்பட்ட சத்தியமான வார்த்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாரு. நீங்க நல்ல இடத்துல வரணும், நீங்க தீமையான இடத்துல போக கூடாது, நீங்க நல்லதே செய்யணும். அருமையான தலைவரே சொன்னாரு, நான் இந்த ஊர் மக்களுக்காக, இந்த ஊர் ஜனத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எந்த நேரத்தில் இருந்தாலும் யார் என்ன கூப்பிட்டாலும் நான் என்ன பண்றேன்? வந்து உதவி செய்யறேன். அது அல்லேலூயா. அதே போல கடவுள் என்ன சொல்றாருன்னா, அனைத்து மக்களுக்கும், மிருக ஜீவன்களுக்கும், அனைத்து எந்தெந்த உயிர் ஜீவன்கள் இருக்கிறதோ அனைவருக்கும் நான் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. பாரு, அனைவருக்கும் சமமாக தான் படைத்தார். படைத்த தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆணும் பெண்ணும் படைத்த தேவன் சுதந்திரத்தை கொடுத்தார். இதை நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் நீங்க எல்லா காய்கறிகளும் எல்லா கனிகளும் நீங்க சாப்பிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே சாப்பிடலாம்னு சொல்லி ஆதாம் ஏவாளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? வார்த்தை மூலமாய் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கப்படும் போது அங்க ஆதாமும் ஏவாளும் மகிழ்ச்சியா சுதந்திரமா இருந்தாங்க. அப்படி சுதந்திரமா இருக்கும் போது அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அங்க ஒரு அசுத்த ஆவி, ஒரு சர்ப்பமானது ஏவாளை ஏமாற்றுகிறாள். என்னன்னா, ஏவாளை பார்த்து, இந்த அழகான செடியில அழகான பழத்தை நீ சாப்பிடும்போது உன் கண்கள் தெரியும், இன்னும் மேன்மையாய் இருப்பாய், இன்னும் பலவிதமாய் இருப்பாய் என்று சொல்லி அந்த ஏவாளை அந்த சர்ப்பம் வஞ்சிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சர்ப்பம் வஞ்சித்ததுனாலதான் யோவாள் பண்ணது, அந்த அந்த சாப்பிடாத கனியை சாப்பிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்டோம், அது கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க என்ன செய்தாங்க? அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்குள்ள பாவம் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பெரியவருடைய வார்த்தைக்கும், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கும், போதருடைய வார்த்தைக்கும், அண்ணனுடைய வார்த்தைக்கும் கேட்காதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பம் சுதந்திரம் இல்லாமல் ஏதேன் தோட்டத்தை விட்டு தூரமாய் ஓடின போனது போல ஆதாமும் ஏவாளும் அதே போல இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு அவன் செய்த தவறினால்தான் அநேக பேர்
பலவிதமான அடிமைத்தனத்திலையும் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டாகிறது. எத்தனை ஆண்டு? 78. 77 முடிந்து 78க்குள்ள வந்திருக்கிறோம். ஆனாலும் என்னாச்சு? நம்முடைய ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது? ஏற்றத்தாழ்வுகள். நேரத்தினுடைய வாழ்க்கையில அண்ணன் பணக்காரன் தான், தம்பி ஏழ்மையா என்ன பண்றான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். கூட பிறந்தவன் தான். யார் கூட பிறந்தவன்? ஒரே வீட்டில் பிறந்தவன் தான். அண்ணன் தம்பிங்க. ஆனா ஒருத்தர் பணக்காரன் தான், தம்பி என்ன பண்றாங்க? சுத்தமா கைவிட்டுறாங்க. நம்முடைய இடத்துல, நம்முடைய குடும்பங்களில ஒரு படிக்கலன்னா அவங்க நிலைமை என்ன? அடிமையாகிறாங்க. அதனாலதான் நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல யோசனை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்ளுமா. அதனாலதான் அப்பா அம்மா சொல்ற வார்த்தைகளுக்கும் பெரிய சொல்ற வார்த்தைக்கும் ஆலோசனை என்ன பண்ணுமா? கேட்கணும். கேட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால்தான் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்தால் கூட இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி ஏற்றத்தாழ்வுகள்? இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் குடிசையில் வாழ்கிறவன், இவன் வித்தத்தில் வாழ்கிறவன். நம்ம சொல்லணும் சொல்றோம், எனக்கு 5 மாடி இருக்குது, 10 மாடி இருக்குது சொன்னதான் என்ன பண்ணுவாங்க? உட்கார வைப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், நான் சிறிய ஊழியம் செய்யறேன், கிராமத்தில் போயிட்டு ஊழியம் செய்யணும் சொன்னா ஐயா நான் தீர்க்கிற சொல்றையா, நிறைய அற்புத அடையாளம் செய்யறையா, ஆண்டு நிறைய வரங்களை கொடுத்துருக்கிறையா என்று சொல்லிட்டு நீ பைக்ல என்ன பண்ணுவாங்க? அந்த போக்கார சொல்லுவாங்க, நீ யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கார்ல வந்தானா உனக்கு பிரசன்னமே தெரியல கூடாது, உனக்கு ஜெபம் பண்ணாலும் தெரியல சரி. என்ன பண்ணுவாங்க? ஸ்டேஜ்ல உட்கார வைப்பாங்க. நீ எது வந்துக்கிற? கார்ல. ஒரு நாளில அவனுடைய கிருபையினால ஒரு பிசாசு ஒரு தம்பி வதட்டி கொண்டிருந்தது. 15 பிசாசு பிடிச்சவன். எத்தனை பிசாசு பிடிச்சவன்? 15 பேய். 15 பிசாசு பிடிச்ச தம்பிக்கு நான் செபிக்க போற ஊர்ல, என் ஊர் பக்கத்து ஊர்ல, அங்க போகும்போது அந்த தம்பி என்னாச்சுன்னா என்னை பார்த்து கேட்கிறாரு, நீ வந்து நீ எதுக்கு வந்து கேட்டார். தம்பி நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற, நான் செபிக்க வந்த தம்பி. நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நீ ஜெபிக்க தேவையில்லை, நீ போன. அதே ஒரு கார்ல போனா மறைவு கொடுத்துருப்பாங்க, தண்ணி கொடுத்துருப்பாங்க, சோறு போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜெபிக்க தான் முடியும். அந்த பிசாசு ஓட்டவே முடியாது. ஏன்னா ஒரு கொண்டு ஷூட் போட்டுறாருல்ல, கார்ல வராருல்ல. ஆனா நீ என்ன பண்றது வாழ்க்கையில? ஆனா சுதந்திரம் அடைந்தோம். ஏற்றத்தாழ்வுகள் கிறிஸ்துக்குள்ளவும் கிறிஸ்துக்குள் இல்லாதவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பல ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா தம்பி நம்ம அமைதியா கொடுக்குற தம்பி என்ன தம்பி வேணும்? எங்கிட்ட இருந்து போன தம்பி ரொம்ப எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வரதுக்கு 5 கிலோமீட்டர் ஆச்சு. ஒரு சமட்டு போயிடுறேன். என்ன மட்டும் போயிடுறேன்? சமட்டு போயிடுறேன். சரி ஜோமன பாருங்க, அந்த தம்பி பல ஜோசிக்காரங்க போயிருக்கிறாங்க, பல மந்திரவாதிகிட்ட போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த பிசாசு போல 40 நாள் சாப்பிடாம ஒரு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த தம்பி. அருமையானவர்களே, நான் போய் நின்று போயிட்டு அந்த தனி அறையில் அந்த மகனை உட்கார வைத்து செபிக்கிறேன். அந்த தம்பி சொல்றாரு,
உங்க கூட இருக்கிறவரு இயேசு. எல்லாம் கரம் தட்டுங்க. ஹல்லேலூயா. நீ கூட வந்தையா, ஆனா கூட இருக்கிற யாரு? இயேசு. அந்த தம்பியோட வாயிலிருந்து வந்தது வார்த்தை. உன் கூட யாருக்கிறாங்க? இயேசு. அப்படி உன் கூட யாருங்க? இயேசு இருக்கணும். காலையில பங்களா இல்ல, கோட்டு ஷூட் போட்டு 10 பேர் கூட வரல. ஆனா கூட யார் இருக்கணும்? இயேசு. இயேசு அவர் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். பாரு, அந்த தம்பி பிசாசு பிடித்துக் கொண்டு வாட்டி கொண்டிருந்தது. பயங்கரமான ஒரு சூழல் மத்தியில பாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தம்பி கும்பிட்டு செல்ல 4 திருச்சபையில் வைத்துக் கொண்டு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கத்துக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் பார்க்காம, பணக்காரன் ஏழை என்று பார்க்காமல் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளால் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படி நம்ம பார்க்கும் போதுதான் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுவாரு. நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட வெளிப்படுவாரு. அப்படி வாழும் போது நிச்சயமாக நம்ம வாழ்வாரு. நம்ம வாழ்க்கையில என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைக்காக எகிப்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்காக, உணவுக்காக. உணவு இல்லாதனால கானான் தேசம், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கின்ற இடத்துல அந்த பஞ்சம் உண்டானதுனால எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போன பிறகு அங்க என்ன ஆச்சுன்னா அடிமைக்குள்ள ஆயிட்டாங்க. என்னக்குள்ள ஆயிட்டாங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க கவனிங்க. அங்க என்ன ஆயிட்டாங்க? அடிமைக்குள்ள ஆயிட்டாங்க. அடிமைக்குள்ள ஆன உடனே அந்த சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அந்த சூழ்நிலைகள் மாறிவிட்டது. மாறின மாத்திரத்திலே அங்க என்ன சம்பவம் நடக்குது பாருங்க. நிச்சயமாக பாருங்க, ஆண்டவர் அந்த அடிமையில் இருக்கும்போது சுதந்திரம் இல்லாமல் வாங்கி கொண்டிருந்தாங்க. என்ன இல்லாம? சுதந்திரம் இல்லாமல் வாங்கி கொண்டிருந்தாங்க. எப்படி? ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாங்க? இந்தியாவை அரசாட்சி கொண்டிருந்து சுதந்திரம் இல்லாமல் பல பேர் அடிமை தனத்திற்குள் இருந்தார்களோ, அதே போல எகிப்து நாட்டில சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் மோசே மூலமா பேசுகிறார். மோசே மூலமா பேசி எகிப்திலிருந்து மக்களை மீட்டெடுத்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எவ்வளவு விட்டுவிட்டாரு? கானான் தேசத்துக்குள்ள நீங்கள் சுதந்திரமாக வாழுங்க, நீங்க மகிழ்ச்சியாயிருங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, எந்த விதமான துன்பங்களும் வராது, எந்த விதமான நோய்களும் வராது, எந்த விதமான கஷ்டம் வராது, எந்த விதமான போராட்டம் வராது என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க. நம்ம இயேசு பெரியவர். சொல்லுங்க. நம்ம இயேசு பெரியவர். நம்ம இயேசு பெரியவர். நமக்கு வாழ்வை கொடுக்கிறவர். அவர் கூட, அவர் கிட்ட வந்துட்டோம்னா நிச்சயமாவே நமக்கு வாழ்வை கொடுக்கிற கடவுளாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் நீங்க சத்தியத்தை அறிய வேண்டும் என்றா சர்ச்சுக்கு வரணும். எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். அங்கதான் ஆலயத்துக்கு என்ன பண்ண முடியும்? பிரசங்கம் பண்ண முடியும்.
அங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுதந்திரம் கிடைக்கும். இல்லைன்னா குடும்பத்திலே கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப கவலைகள், பாரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே வருமா? அல்லேலூயா. பாருங்க, சர்ச்சுக்கு வரும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்வில் பார்க்கும்போது யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த இடத்துல அன்பு செலுத்த வேண்டுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அன்பு இருக்கிறது அவங்களுக்குள்ள. அன்பு இருந்ததா அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க அன்பு செலுத்த செலுத்த கடவுளுக்கு கூடவே இருப்பார். அப்ப கடவுளுக்கு கூட இருக்கும் போது உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்க ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் என்ன பண்ணாரு? அன்பு செலுத்தினார். இயேசு கிறிஸ்து பிறகு அன்பு செலுத்தினார். இத்தனை பேர் என்ன பண்ண தெரியுமா? சட்ட ரீதியை பார்த்தாங்க, சட்டத்தை பார்த்தாங்க. பரிசேயர் சதுசேயரும் வேதம் பாருங்க என்ன பண்ணாங்க? சட்டத்தை பார்த்தாங்க. என்ன சட்டம்? ஐயோ, அதுல கை வைக்கக்கூடாது, இதுல கால வைக்கக்கூடாது, இங்க நடக்கூடாது, இது போகக்கூடாது, அது போகக்கூடாது, இந்த சட்டத்தை பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அன்பு செலுத்தினார். அன்பு செலுத்தினாரு. குஷ்டரோகிகளை தொட்டார். யாரமா? குஷ்டரோகிகளை தொட்டார். குஷ்டரோகி தொட்டாருமா. அதனால குஷ்டரோகிகளை பார்த்தா தூரமா போயிடுவாங்க. அவனுக்கு சுதந்திரமே கிடையாது. ஊரை விட்டு வெளியே போனோம். இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டு ஒரு இடத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை தொட்டார். குஷ்டரோகிய வருணை கையினால் குசமம் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடித்தாரம்மா. அம்மா கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடித்தாரம்மா. நமக்கு வாழ்வை கொடுக்கிறவர் இந்த பூமியில நிராந்திரமான சுதந்திரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய. இன்னைக்கு மந்திரியா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, தலைவரா இருந்தாலும் சரி, நிறைய பேர், சில பேர் சொல்ல, நிறைய பேர் நல்லா செய்யறாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க? பாடம் பார்க்கிறாங்க. நீ என்ன சாதி? உயர்ந்த சாதியா, தாழ்ந்த சாதியா, என்ன சாதியா, அவள் என்ன சாதியா என்று நிறைய பேரு
கையே கையே தொட்ட மாத்திரத்தில் புஷ்டமாகியும் நம்ம கிடக்கிறாங்க. அதுதான் இயேசு. நம்முடைய வஞ்சூர்ல நல்லா கவனிங்க. நம்முடைய வஞ்சூர்ல வேளாங்கண்ணி எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருந்த ஐயா, அவருடைய மனைவிக்கு பயங்கரமான பிசாசு பிடிச்சிருந்து அவங்க வீட்டுல அப்படியே இருந்தாங்க. இங்கதான் வஞ்சூர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாரும் வருவாங்க. பாஸ்டர்ங்க ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்கம்மா? அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தா இங்க ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? அந்த அம்மா அங்க இருந்தா இங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண, திடீர்னு அந்த கடைக்கு நான் போயிருந்தேன். என்னங்க ஏன்னு கேட்டாவல, என் மனைவிக்கு பிசாசு பிடினால பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. எந்த பாஸ்டர் வந்தாலும் என்ன பண்ண முடியல, அந்த பிசாசு போல. என்னங்க ஐயா பண்றதுன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது அவரை கேட்க என் ட்ரெஸ் பார்த்து சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். அவர் சிரிச்சாரு. பார்த்து என்ன சொன்னாரு, சிரிச்சாரு. பெரிய பெரிய போதகரு, பெரிய பெரிய ஐயங்கள், பெரிய பெரிய மக்கள் வந்து நல்லா பண்ணிப்பாங்க. கூப்பிட்டு அதுல பிரியாணி, சாப்பாடு, டிராவல், பணம் எல்லாமே கொடுத்து ஜெபம் பண்ணிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம் பாக்கிறதுக்கு? ஒரு மாதிரியா இருக்கிற சிம்பிளா. ஆனா நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டாங்க. அந்த பிசாசு யாராலுமே வாட்டுங்க முடியல. நம்ம அமைதி துணை இருக்கிறாங்க. வேளாங்கண்ணி வெஞ்சூர்ல இருக்கிறேன். முடியல, அமைதி இருக்கிறாங்க. நான் சொன்ன பாரு, அவன் வந்து என்னை பார்த்து சிரிச்சார். யார் அண்ணா? இந்த வேளாங்கண்ணி அம்மாவுடைய அண்ணன் இடமாச்சு. அவன் அவங்க வீடு இங்க வருது, பக்கத்துல ஐயா தெரியும். சிரிச்சாரு. என்ன பார்த்து, என்னங்க ஐயா எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டாங்க, என்னையா போவான்னு கேட்டேன். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய கிருபையினால, இயேசு நாமத்தினால, இயேசு வாழ்விக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், அந்த பிசாசுடைய கிரியையிலிருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிவிட்டு நான் உபவாசத்தோடு போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறேன். அவங்க 2 பிள்ளைகளும் நிற்கிறாங்க, அவரும் நிற்கிறாரு, அவங்க மனைவி உட்கார்ந்து நிற்கிறாங்க. நான் கிட்ட போட்டு அந்த அம்மா பக்கத்திலேயே உட்காந்துட்டேன். என்னாயிட்டு, அந்த அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டேன். அம்மா பிடிக்கணும் பிடிச்சுன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு அழகான நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல கறி கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க. எதை சாப்பிட்டாலும் அது ருசியாவே உள்ளுக்குள்ள யாருக்கு பிசாசு ருசியா சாப்பிட்டா என்னவோ தெரியாது. அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், வேதனைப்படுத்துகிறான். அதுதான் யோபுடைய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், வீணாகவே நீங்கள். அல்லேலூயா. ஆகையால் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. அந்த குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குமாரன் தான் இயேசு. அவரை நம்பி என்ன பண்றதா போறோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பார்த்து, மா 91ஆம் சங்கீதம் படிப்பாங்க. படிச்சாங்க. 91ஆம் சங்கீதத்துடைய பாட்டை பாடினேன். இரவில் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடப்பதற்கோ நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேர்க்கையில் அடைக்கலம்
நீ கவலைப்பட அவசியமே. இயேசு கிறிஸ்து வாழ்விலே வரும்போது, இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில கூட இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில துக்கம், கண்ணீர், வேதனை எதுவுமே வராது. அவர் வாழ்வை கொடுக்கிறவர். அப்ப அந்த அம்மா பார்த்து சொன்னேன், நீங்க கவலைப்படாதீமா, கடவுள் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ஐயா, என்னால தூங்க முடியாது, நான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், 2 எருமை கடமையும் என்ன அப்படியே அமுக்கி கொண்டே இருக்கும். நான் சாப்பாடை பார்க்கும் போது ரத்த கரையா பார்க்கிறேன். என்ன கரையா பார்க்கிறேன்? என்ன கரை? ரத்த கரையா பார்க்கிறேன். என் கண்கள் அப்படி தெரியுது ஐயா, எனக்கு அப்படி சுகமளிக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சுகம் கிடைக்கிறது. இல்லன்னா வேற யாருமே மந்திரவாதிக்கு சுகம் கொடுக்கிறது. இயேசுப்பா நாமத்தினாலே நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டார்கள். நிச்சயமாவே உனக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். நைட்டெல்லாம் நான் தூங்கல. நம்ம எதை நம்பிக்கை சொல்லிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், என்ன நடக்குமோ சம்பவம் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கு நைட்டெல்லாம் தூங்க முடியாது. ஒரே அலற சத்தம், பிள்ளைகளுக்குள்ள பயம், திகில், வேதனை காணப்படும். ஆனா அன்றைக்கு இயேசுப்பா அவங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து விட்டார். எல்லா கருவக்கடி கத்திரப்படுங்க. அல்லேலூயா. நான் வந்தேனை பார்த்து இயேசு கிறிஸ்து வாழ்வை கொடுக்கிறவர். ஆமென். நீங்க கணவர் இல்லை, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை, யாரையும் நினைக்க வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சுதந்திரத்தினன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார், சுதந்திரத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு நன்மை செய்வார். அதான் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அன்பு கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அற்புதம் அடையாளம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு எல்லாருடைய பாவத்தையும் நீக்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்து மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட ரட்சகரை உண்மையா ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த சுதந்திரத்தினன்று நீங்கள் ஒருமித்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் அன்பாக ஆண்டவரை நேசித்ததுனால நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு இருக்கிறது. இயேசு வாழ்வை கொடுக்கிறவர், சுதந்திரத்தை கொடுக்கிறவர், உலகம் தர முடியாத விடுதலை இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கடவுளை மேன்மைப்படுத்துவது கர்த்தத்தாமே திருவசனத்தை ஆசீர்வதித்து மேம்படுத்துவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் இருக்குங்க, எல்லாம் ஏத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை மேலத்துங்க, எல்லாரும் மேலத்துக்கணும். நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அநேக தலைவர்கள் கூட நம் நாட்டுக்காக காந்தரிய நேரு, ஜவஹர்லால் நேரு, அநேக பேர் தலைவர்கள், நல்ல தலைவர்கள், நல்ல முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், அநேக பேர்கள் நம் நாட்டுக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காகவும் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுக்காக செபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய குடும்பத்துடைய வாழ்வில், நம்முடைய குடும்ப சீரழிவத்தில் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஜெபத்தை பிரியக்குமார் ஐயா ஏறெடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
வேதையிலே அடிமை ஆண்டவரே, கடலிலே அடிமை ஆண்டவரே, அன்பிலே அடிமை ஆண்டவரே, சண்டைகள் சச்சரவு குடும்பங்களிலே அடிமைத்தனத்திலே இருக்கிற முகத்தடிகளை நாங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தாலே நிர்மூலமாக்குகிறோம் ராஜா. இப்படி வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, அடிமையாய் வாழாதபடி ஆண்டவர் சுதந்திரத்தை ஆண்டவரே சுதந்திரமாய் வாழ்கின்ற அந்த தன்மையை எங்களுக்கு தந்திருக்காய். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இங்கே கடந்து போகிற போது வல்லமையோடு கடந்து போகும்படி மறைவிலே விடுதலை ஆக்கும்படியாக நாமத்தால் எச்சரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் செய்து கேட்டதற்கு போது ஆண்டவரே, அடிமைத்தனத்திலே நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே, நீர் என்பதை இந்த உலகத்தில் வருகிற போது சுதந்திரத்தை கண்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட கிறிஸ்துவர்களை ஆண்டவரே, அதே போல விடுதலை ஆக்கும்படியாக நாமத்தால் செலுத்தினப்பா. விசுவாசின் கட்டுகளானே இப்போது முடிவெட்டம் ராஜா. கவலைகளை கொண்டிருக்கிற பொருளாதார ஆவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இப்போது நிர்மூலமாக்குகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற வெறுமையாய் போகக்கூடாதப்பா. உம்முடைய நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜன ஆண்டவரே குடும்பங்களை பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அடிமைத்தனத்தில் இல்லாதபடி சுதந்திரத்தின் ஆண்டவரை சுவாசிக்கும்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கரத்துக்குள்ள ஒப்படைக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தேவைகள் உலகத்தில் அநேகமாக இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே, நீ பூர்த்தி செய்கிற நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் செயல்களை நீர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிற தேவன் என்று வேதாகம் சொல்கிறது போல ஆண்டவரே, உடைய நாமத்தினால் இங்கு வந்திருக்கிறது ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கும்படியாய், அவர் குடும்பங்களிலே சமாதானம் உருவாகும்படியாய் ஆண்டவரே, உடைய அன்பு அவர்கள் இதயத்திலே பாயும்படியாய், விடுதலை உண்டாகும்படியாய் இப்போது செபிக்கிறாப்பா. ரீபா போஷி பகா தரா துர்ஷிமா லூபா ரகுதுல ராஷிக தம்ப ரஷபந்தலா ஊபா ரைபா ரீகா தத ரஷக ததல. ஓ வேதின் ஆவிகளை கொண்டு வருகிற பொல்லாதாவி இப்போது கடிந்து கொள்கிறாப்பா. பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இப்போது கடிந்து கொள்கிறாப்பா. ஓபி ரீகா துர்ஷிமா தம்பா ஊமா ரீபா அடிமை தனங்களை ஆண்டவரே ஜனத்திலே என் வாழ்க்கை இப்படியே அடிமையாக முடிந்து விடுமோ என்று ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே அடிமைத்தனத்தை நீக்குகிற அந்த விடுதலையாய் சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இனி எந்த கட்டுகளும் இவளை அடிமைத்தனத்தில் ஆகாதபடி ஆண்டவரே உடைய நாமத்தாலே விடுதலையோடு செல்லும்படியாய் உடைய நாமத்தால் ஆசீர்வதிக்கிறார் ராஜா. ஊபா ரிஷிகா துபா ரகோ தூல பரஷப. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தடைப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய நாமத்தால் ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே, நாமத்தால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே வந்து ஒவ்வொரு ஜெபிக்கிற ஜபங்களையும் வேண்டுதலையும் கவலைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே நீர் தரும்படியாய், சமாதானத்தை தரும்படியாய், ஆண்டவர் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கலிப்பும் மாறும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவர் எருமையாய் வனாந்தரம் போல் வந்திருக்கலாம் ராஜா. இவர் போகிற இடங்கள் எல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இவர் குடும்பங்களில் போகிற பொழுது ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டு நீர் பாய்ச்சின தோட்டத்தை போல மகிழ்ச்சியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. அந்த சிறு பிள்ளைகளை ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், தலைவருக்காக ஜெபிக்கிறேன், அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த நடத்தினருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொருளை எப்பத்தா ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ் மூலமா கொடுக்கிற ஒவ்வொரு பொருளையும் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறாப்பா. ஆண்டவரே, மியூசிக் கொடுத்த பாடல் பாடின இங்க வந்திருக்க ஒவ்வொரு சிறுவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் இருக்கிறார் ராஜா. ஆனாலும் எங்களுக்கு உடைய பங்கிலே உடைய அன்பிலே உடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாய் நீ மாற்றினீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் நீதிமான்கள் ஆக்குகிறீர் ஆண்டவரே. நீதிமான்கள் ஆக்குகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த வேதைகளும்
வேதனைகளும் கவலைகளும் கண்ணீர் வராதபடி இவர்கள் போக்கு வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இவர் செய்கிற ஒவ்வொரு பிசினஸ்களிலும் இவர் செய்கிற ஒவ்வொரு தொழிலுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. குடும்பத்தில் எண்ணெய் மாவும் குறைவில்லாதபடி ஆண்டவர் நிறைவாக்கும்படி அவன் நாமத்தால் இப்போது செபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கிறோம் உடைய நாமத்தால் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வழிநடத்தும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி சத்தியத்தின்படியே ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்கினதுக்கா நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்த நீர் ஆண்டவரே, இந்த நாளை உருவாக்கினது நீர் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் என் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். சிஸ்டர் ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த நேரத்தையும் இந்த நாளையும் இந்த நிமிஷத்தையும் அப்பா உம்மை துதிக்க செய்ய அப்பா ராஜா உம்முடைய வார்த்தையை கேட்க செய்ய நீ செய்த பணியை அப்பா நாங்கள் தியானிக்க அப்பா இந்த நேரத்தில் அப்பா ராஜா எங்கள் நாட்டுக்காக உழைத்த ஒவ்வொரு அப்பா ராஜா தலைவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா இந்த நேரத்தில் எங்களுக்காக அப்பா நீங்க பரிந்து பேசுகிற தகப்பன் ஆண்டவரே அப்பா எங்கள் மூலமாக ராஜா நீங்க சாமி மகிமைப்படும்படியா இந்த நேரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில அப்பா ராஜா அப்பா அனாதைகளையும் திக்கற்றகளையும் அப்பா ஆதரிக்கிற தகப்பன் எங்களுக்கு நீங்க ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா நாங்க எழுந்து நின்ற காரியத்திலோ ஆண்டவரே எங்களை இந்த நேரத்தை நினைத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா நீங்க செய்த எல்லா அளவில்லா நன்மைக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா ராஜா நீங்க எங்களோடு இருக்க போற கிருபைக்காகவும் நன்றி அப்பா. திக்கற்றர்களாய் விடேன் என்று நீங்க சொல்லி இருக்கிற தகப்பன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பை ருசி பார்த்த கிருபைக்காக உடைய தயவுக்காக நன்றி நன்றி அப்பா. இந்த வேலையில கூட சாமி வந்திருக்க செல்வம் ஐயாவும் அப்பா ராஜா கூட இருக்கிற ஒவ்வொரு பிரதர்களையும் அப்பா தலைவரையும் நாங்கள் இந்த நேரத்துல நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மியூசிக்கை நடத்தின பிரதரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் பாடுகிற சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய நாமம் மகிமைப்பட்ட கிருபைக்காகவும் உடைய தயவுக்காகவும் நன்றி.